வணக்கம். அண்மையில் சீனாவில் இடம்பெற்ற 80வது சுதந்திர தின நாளில் இடம்பெற்ற உலகத்துக்கு கூறிய ஒரு மறைமுகமான அல்லது நேரடியான ஒரு இறுக்கமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றது. எப்படியான செய்திகளை இந்த உலகுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு ஆய்வாக என்னால் புரிந்து கொள்ளப்பட்ட பார்வையாக இது இருக்கப் போகின்றது. அதாவது அண்மையில் இடம்பெற்ற சீனாவின் 80வது சுதந்திர தின நாளில் இடம்பெற்ற இராணுவ அணிவகுப்பு, அதிநவீன போர் தளபாடங்களின் அணிவகுப்பு, அதற்கும் மேலாக அங்கு கூடிய 26 நாட்டு தலைவர்களின் ஒருங்கிணைந்த ஒரு பலமாகவும், அதற்கு மேலாக முக்கிய 3 அணு நாடுகளின் கைகோர்ப்பும் சீனாவை அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு நாடாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக இராணுவ ஆயுத அணிவகுப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக கருத முடியாது. உலகுக்கு அனுப்பப்பட்ட அரசியல் தந்திர ரீதியான பல அடுக்கு செய்திகளை இது கொண்டு சென்றிருக்கின்றது. சீனா ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் மேலத்திய நாடுகளுக்கு ஒரு செய்தியையும் ஒரு தேர்வையும் சொல்லியிருக்கின்றது. நீங்கள் அமைதியை கூட தேர்வு செய்யலாம் அல்லது போரை கூட தேர்வு செய்யலாம். இதில் இரண்டில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம். அதற்கு நட்புடன் நடந்தால் சீனா அமைதிக்கு தயாராக இருக்கின்றது, அல்லது எதிர்த்து நிற்கும் போது சீனாவின் நவீனமயமாக்கப்பட்ட இராணுவ சக்தியை எவ்வளவு வலிமையானது என்பதை நிரூபிப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக இந்த நிகழ்வில் எடுத்து காட்டியிருக்கின்றது சீனா. முக்கியமாக இந்த அணிவகுப்பில் காண்பிக்கப்பட்ட புதிய ஆயுதங்களாக அணு ஏவுகணைகள். இது 2000 மைல் தூரத்தை எட்டி தொட்டு தனது இலக்கை அடையக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு அணு ஆயுதம் மற்றும் ஹைபர்சோனிக் தாக்குதல் கருவி மற்றும் ட்ரோன்கள், அதைவிட புதிய தொழில்நுட்பமான ரோபோக்கள் மற்றும் கடலுக்கு அடியில் சென்று இலக்குகளை தாக்கி அடிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய கடல் ட்ரோன்கள், அமெரிக்காவின் V2 போன்ற முற்றுமுழுதாக 100% சீனாவின் தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த V2 போன்ற போர் விமானங்களையும், அதிநவீனமான ஹெலிகாப்டர்கள், கடல் சார்ந்த கடல் கலன்கள், அதாவது கடல் கப்பல்களை ஏராளமாக செய்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் தொழில்நுட்ப ரீதியாக, அதுவும் லேசர்கள் பூட்டப்பட்டு எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய, எந்த ஹைபர்சோனிக்கையும் தகர்த்தெறியக்கூடிய, ஆகாயத்திலிருந்து வருகின்ற எதிர்ப்புகளை துடைத்தெறிந்து தனது இலக்கை அடையக்கூடிய எதிர்ப்பு பீரங்கிகள் என்ற பலவிதமான அதி தொழில்நுட்பம் வாய்ந்த, முற்றுமுழுதாக சீனாவின் 100% தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த போர்க்கருவிகள் உலக நாடுகளை அச்சமடைய வைத்திருக்கின்றது. அவர்களின் கவனங்களை ஈர்த்திருக்கின்றது. சீனாவின் பலம் என்ன என்பதை இந்த உலகுக்கு சீனா நிரூபித்து காட்டியிருக்கின்றது. இந்த ஆயுதங்களை எந்த நாடுகளும் குறைத்து மதிப்பிட முடியாது. இது காட்டப்பட்ட ஆயுதங்கள் தான். ஆனால் இதைவிட காட்டப்படாத அதிநவீனமான ஆயுதங்களும் சீனாவிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சுதந்திர தினம் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையையும் மறைமுக செய்தியையும் இது கொடுத்திருக்கின்றது. முக்கியமாக அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுக்கு இது நேரடியான எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. இந்த கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. தனது வலிமையை சீனா செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த உலகுக்கு காட்டியிருக்கின்றது. இதைவிட
பல்மடங்கு பலத்துடன் சீனா இருப்பதையும் காட்டியிருக்கின்றது. அதாவது 3 அணுகுண்டு நாடுகளை தன் பக்கம் ஈர்த்து தனது கூட்டாளிகளாக இணைத்திருக்கின்றது. முதலாவது ரஷ்யாவை தனது நெருங்கிய கூட்டாளியாகவும், வடகொரியாவை இரண்டாவது தனது நெருங்கிய கூட்டாளியாகவும், மூன்றாவதாக இந்தியாவையும் இணைத்திருக்கின்றது. இந்தியா எல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விடயங்களில் ஒன்றாய் நிற்பதற்கான முயற்சிகளையும் எடுத்திருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கும் மேலத்திய நாடுகளுக்கும் நேட்டோவுக்கும் விடப்பட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கையாகவும் இதை நாங்கள் உற்று நோக்கலாம். முக்கியமாக வடகொரியா சீனா அதிபரின் இடது கையாகவும், ரஷ்யா வலது கையாகவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தது. அவர்கள் கலந்து கொண்ட விதங்கள் சீனா அதிபருக்கு வலது கையும் இடது கையும் பலமான கைகள் அமைந்திருப்பதை அது போரிட்டு காட்டுகின்றது. இந்த சீனா நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாகவும், இந்த அரசு சீனா மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அரசு, மக்கள் மனதில் தேசிய ஒற்றுமையை பெருமை ஊட்டக்கூடிய தமது நாடு ஒரு பலம் வாய்ந்த வலிமையான, யாராலும் சவால் செய்ய முடியாத, நம்பிக்கையூட்டும் வளர்ச்சியை நோக்கி தங்கள் நாடு இருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு ஒரு துணிவையும் ஒரு உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது என்றால் அது சீனா அதிபரின் ஒரு பலமான சிந்தனைகள் நடைமுறைகளால் உருவாக்கப்பட்டது என்பது உண்மையான விடயம். சர்வதேச ரீதியில் சீனா எப்பொழுதும் உலக அதிபதிகளுக்கு இணையான வல்லரசாக இது காட்டி நிற்கின்றது. அதேபோன்று அமெரிக்காவுக்கு சமனான பலம் வாய்ந்த நாடு என்பதையும் அமெரிக்காவுக்கு சொல்லி நிற்கின்றது. இது தைவானுக்கு சுதந்திர கனவுகளுக்கு நேரடியான எச்சரிக்கையாக இது அமைந்திருக்கின்றது. அதேவேளை ஆசியா நாடுகளுக்கும் தனது பலமான செய்தியை அது கூறி நிற்கின்றது. ஆசியா பிராந்திய நாடுகளிடம் சீனாவுடன் இணைந்தால் அமைதி, இல்லையேல் பதற்றம் என்ற செய்தியையும் அது கூறி நிற்கின்றது. ஆகவே இந்த சீனாவின் அணிவகுப்பு என்பது ஒரு சாதாரண காட்சி அல்ல. இது சீனாவின் அரசியல் தந்திரமான ஒரு வெளிப்படையான முகமாக இது தெரிகின்றது. எனவே இனிவரும் காலங்களில் சீனா தனது முதலாவது இலக்கை நோக்கி, அதாவது நம்பர் 1 இருக்கின்ற அமெரிக்காவின் இடத்தை நோக்கி ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஓட்டம் அமெரிக்காவை வெல்ல முடியுமா என்பதுதான் தற்போது சீனாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு இலக்காக இருக்கின்றது. பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். இந்த சீனாவின் வளர்ச்சி, சீனாவின் எழுச்சி இந்த உலக வல்லரசுகளை முந்தி செல்லுமா, நம்பர் 1 என்ற இடத்துக்கு எந்த காலத்தில் வந்து சேரும் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனது யூடியூப் தளமான ராஜேஷ் JRR என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்கள். அப்போதுதான் நான் விடுகின்ற செய்திகள் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.